அனல் பறக்கும் 4 முனை போட்டி. முதல்வர் ரேஸில் முந்துவது யார்? வெளியான பரபர சர்வே ரிப்போர்ட். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்று சமீபத்திய 2 முக்கிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஆதரவு இருப்பதை இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் லோக்போல் நடத்திய கருத்து கணிப்பின்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 181 முதல் 189 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளது. இந்த கூட்டணி சுமார் 42% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள், குறிப்பாக மகளிருக்கான உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் மற்றும் காலை உணவு திட்டம் போன்றவை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பெண் வாக்காளர்கள் மத்தியில் திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்துள்ளன. அதே போலதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணிக்கு 38 முதல் 42 இடங்கள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள், முக்கிய தலைவர்களின் விலகல் மற்றும் தொண்டர்களின் உற்சாகமின்மை ஆகியவை அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளன. குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கு சரிந்துள்ளதாகவே கூறப்பட்டும் வருகிறது. மற்றொரு முக்கிய அம்சமாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிடிவது திமுகவிற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. அதிமுக கூட்டணி ஒருபுறமும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மறுபுறமும் வாக்குகளை பிடிப்பதால் ஆளும் கட்சியை வீழ்த்துவது எதிர்க்கட்சிகளுக்கு கடினமாகி உள்ளது. குறிப்பாக முதல் முறையாக தேர்தல் களத்தை காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. சுமார் 24% வாக்கு வங்கியை ஈர்க்கும் இந்த கட்சிக்கு 8 முதல் 10 இடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு அதிகமாக இருந்தாலும் வலுவான கூட்டணி இல்லாத காரணத்தினால் இந்த வாக்குகள் பெரிய அளவிலான தொகுதிகளாக மாறவில்லை என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை கூறியும் வருகிறார்கள். மக்களின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 41% ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளார். அவரை தொடர்ந்து விஜய் 27% ஆதரவுடனும், எடப்பாடி பழனிசாமி 24% ஆதரவுடனும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். லோக்போல் கருத்து கணிப்பு விவரங்கள்: திமுக கூட்டணி 181 189 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 40% வாக்குகளையும் பெறும். அதேபோல அதிமுக கூட்டணி 38 42 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. 29% வாக்குகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும். குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 10 இடங்கள் வரையும் 23.9% வாக்குகளை விஜய் கட்சி பெறும். நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை கைப்பற்றும். இதர கட்சிகள் 0 இடங்கள் 2% வாக்குகளை கைப்பற்றும். மற்றொரு நிறுவனமான போல் டிராக்கர் நடத்திய ஆய்விலும் திமுக கூட்டணி 172 முதல் 178 இடங்களை வென்று ஆட்சியை பிடிக்கும் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி சிறுபான்மையினரின் வாக்குகளை முழுமையாக திமுக பக்கம் திருப்பி உள்ளதாக அந்த ஆய்வு கூறி வருகிறது. திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. மகளிருக்கான நலத்திட்டங்கள் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. தமிழக வெற்றிக் கழகம் 24% வாக்குகளை பெற்று 3வது முக்கிய சக்தியாக உருவெடுக்கிறது. அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் மற்றும் பலவீனமான கட்டமைப்பு அந்த கட்சிக்கு பின்னடைவை தருகிறது. முதலமைச்சர் வேட்பாளராக மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மக்களின் முதல் தேர்வாக நீடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே எந்த மாநிலங்களிலும் தேர்தல் நடந்தாலும் இது போன்ற கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுவது வழக்கம்தான். அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக சில சர்வேக்கள் எடுக்கப்பட்டு அது சம்பந்தமான முடிவுகளும் வெளியாகி அரசியல் களத்தில் கவனம் பெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்சைட் எலெக்ஷன் இன்று வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 44% வாக்கு சதவீதத்துடன் 159 இடங்கள் முதல் 165 இடங்கள் வரை வென்றும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக கூட்டணி 33% வாக்குகளுடன் 64 முதல் 70 இடங்களை பிடித்து 2ஆம் இடத்தை பிடிக்கும் என்றும் கணித்துள்ளது. தாவேகா 4 முதல் 6 இடங்கள் வரை வென்று 18% வாக்குகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி 0 இடங்கள் பெறும் என்றும்
3% வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகள் சேர்த்து 2% வாக்குகள் மட்டுமே பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது. திமுக அரசின் செயல்பாட்டை பொறுத்தவரை 55% மக்கள் தற்போதைய அரசே தொடர வேண்டும் என்று விரும்புகின்றனர் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, சசிகலா, ராமதாஸ் அணி என 5 முனை போட்டியும் ஒரு பக்கம் உருவாகி உள்ளது. ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என திமுகவும், எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அதிமுகவும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போல் டிராக்கர் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகிறது. அதன்படி 2026 தேர்தலில் திமுக அதிக தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்று போல் டிராக்கர் அமைப்பு கணித்துள்ளது. திமுக 172 முதல் 178 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புகள் இருப்பதாக போல் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. திமுகவிற்கு 40% மேல் வாக்குகள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை பரவலாக இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 46 முதல் 52 தொகுதிகளை கைப்பற்றும். அதிமுக கூட்டணி 33% வாக்குகளை பெறும் என்றும் போல் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் விஜயின் தாவேகா 6 முதல் 12 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் வாக்கு சதவீதம் 19% வாக்குகளை கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்படுகிறது. மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது எனவும், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற கட்சிகள் 2% வாக்குகளை பெறும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. போல் டிராக்கர் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் ஒரு பகுதியினரே நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மீதான 1% சந்தேகம் நிலவுகிறது. ராமதாஸ் மற்றும் சசிகலா போன்ற தலைவர்களின் செயல்பாடுகள் காரணமாக அதிமுக பாமக கூட்டணி தன்னுடைய வாக்காளர் தரத்தின் ஒரு பகுதியை இழந்து வருகிறது. அரசுக்கு எதிரான மனநிலை அந்த கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருந்தாலும் இந்த தலைவர்களின் செயல்பாடுகள் அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோருடன் ஒப்பிடும் போது மு.க. ஸ்டாலின் மிகவும் பரிச்சயமான மற்றும் நன்கு நிலை பெற்ற ஒரு தலைவராகவே பார்க்கப்பட்டும் வருகிறார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பின்னணிகளையும் கொண்ட வாக்காளர்களிடையே தாவேகா கட்சி தற்போது ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றும் வருகிறது. அதே வேளையில் திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள், பெண்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைப்பதற்கு திமுகவிற்கு பெருமளவும் உதவி வருகிறது. இதன் விளைவாக திமுகவின் வாக்காளர் தளத்தை விட அதிமுகவின் வாக்காளர்களிடையே தாவேகாவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. தற்போதைய நிலையில் அதிமுக கூட்டணியுடன் ஒப்பிடும் போது திமுக கூட்டணி வலுவான நிலையில் இருப்பதாகவே தெரிய வருகிறது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியே பெருவாரியான இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் தற்போதே தெரிவித்து வருகிறார்கள்.